Praise the Lord and welcome you all to Exodus Bible Study. இந்த நாளே நம்ம எக்ஸோடஸ் சாப்டர் 17 அண்ட் 18 நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஆண்டவர் நம்ம கூட இருந்து நமக்கு டீச் பண்ணட்டும். இந்த நாள் நம்ம கூட இருக்கிற ஜெபிஷா நம்மளை வந்து பைபிள் ஸ்டடியில் லீட் பண்ணுவாங்க. ஐ வெல்கம் ஜெபிஷா. நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஓப்பனிங் ப்ரே பண்ணுறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கின்றோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வேலையிலும் கர்த்தாவே நாங்கள் ஒரு சின்ன குரூப்பாக நாங்கள் கூடி உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் வந்து தியானிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. நீங்கள் இந்த நாளில் எங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை சொல்லித்தாங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் என்ன லேர்ன் பண்ணணுமோ ஆவியானவரே, நீங்கள் அதை எங்களுடைய இருதயத்தில் பதிய வைங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாள் மெசேஜ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். எங்களுடைய லைஃப்பில் கர்த்தாவே நாங்கள் என்ன லேர்ன் பண்ணணும், நாங்கள் எப்படி எங்கள் லைஃப்பை நாங்கள் கொண்டு போகணுங்கிறத ஆண்டவரே இந்த நாள் மெசேஜ் மூலமாக நீங்கள் எங்களுக்கு டீச் பண்ணுங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே நாங்கள் செய்கிற ஜெபங்கள், ஆண்டவரே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், நாங்கள் வாசிக்கிற வசனங்கள், கேட்கிற செய்தி எல்லாம் கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும் தகப்பனே. ஆவியானவரே, நீங்கள் நடத்துங்க. இந்த மீட்டிங்ல கர்த்தாவே எந்த நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இஷ்யூஸும் இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இப்பயும் கர்த்தாவே வர தாமதமா இருக்கிற எல்லாரையும் நீங்க கூட்டி சேருங்க தகப்பனே. ஆண்டவரே, ஒரு ஒன்னஸ் கொடுங்க. நாங்க ஃபோக்கஸ்டா ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடியை கான்சென்ட்ரேட் பண்ணி நாங்க அதை கவனிக்க எங்களுடைய இருதயங்களை நாங்க திருப்புங்க தகப்பனே. ஒரு நல்ல ஒரு லீடிங் எங்களுக்கு கொடுங்க. எல்லா டிஸ்டர்பன்ஸையும் நீங்க மாற்றி போடுங்க தகப்பனே. ஆண்டவரே, நாங்க இருக்கிற இடங்கள்ல வேற வேற இடத்துல இருக்கிறோம். அங்கேயும் கூட எந்த டிஸ்டர்பன்ஸும் வராம நாங்க ஃபுல் மீட்டிங் கவனிக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. நீர் கூடரும் வழி நடத்தும். மீட்பரே சுமுல ஜபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். So next, let us hear a song from Renisha. Over to Renisha. Praise the Lord. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாங் ஊற்று தண்ணீரே, அந்த பாட்டு பாடுறேன், என் கூட சேர்ந்து நினைச்சுக்கோங்க. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. காணி தந்திட நான் செழித்தோங்கிட, காணி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கானம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆமென். தேங்க்யூ. தேங்க்யூ Renisha.
நம்ம எப்பயும் பைபிள் ஸ்டடி நம்ம பார்ப்போம். லெட் அஸ் ஹேவ் ஜெபிஷா டு லீட் த பைபிள் ஸ்டடி. ஓவர் டு ஜெபிஷா. பிரைஸ் தி லார்ட். கேக்குதா? கேக்குது ஜெபிஷா, கேக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து யாத்ராகமம் 17, 18 நம்ம வந்துட்டு அதை பற்றி மெடிடேட் பண்ணலாம். ஸோ யாத்ராகமம் 17வது அதிகாரம் வந்து ரெண்டு போர்ஷனாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேர்சஸ் 1 to 7, அதுக்கு அடுத்தது வேர்சஸ் வந்து 8 to 16. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 to 7 வரைக்கும் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, சீன் வனாந்திரத்தில் வந்து ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் இஸ்ராயலிட்ஸ் எல்லாரும் வந்து தங்கியிருக்காங்க. அவங்க வந்து 2 அதிசயம், அதாவது அந்த ரெட் சீயை கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பாடுலன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் சாப்பாடு கொடுப்பாங்க. அது முடிச்சுட்டு அப்புறம் இங்கே தங்கியிருக்காங்க சீன் வனாந்திரத்தில். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கோன்னா, கர்த்தருடைய கட்டளையின்படி அங்கே சீன் வனாந்திரத்துலேருந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா ரவுதீம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ இங்கே வந்து ஆண்டரோட கட்டளையின்படி தான் போகிறாங்க. ஆண்டர் வந்து ஓகே நீங்கள் போங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த ரவ்தீம் அப்படின்ற இடத்துல வந்து தண்ணி இல்லை. ஸோ வந்து அங்கே தண்ணி இல்லாதப்ப எல்லாருக்கும் பயங்கர தாகமாக இருக்குது. உடனே எல்லாரும் ரொம்ப இரிட்டேட் ஆகிறாங்க. ஸோ வந்து தண்ணியும் ஃபுட்டும் அப்படின்றது ரொம்ப பேசிக் நீட்ஸ். அது நமக்கு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், ரொம்ப இரிட்டேட் ஆகும். ஸோ அதே மாதிரி பீப்புளும் இங்கே அதே மாதிரி ஆகுறாங்க. ஆனோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரஸ்ட்ரேஷன் இட் கோஸ் டு த பாயிண்ட் தட் அவங்க போய் மோசையை போய் அடிக்க வர கல் எரிஞ்சு அவங்கள தாக்க போகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்களையும் எங்கள் பிள்ளைங்களையும் எங்கள் ஆடு மாடுகளையும் கொல்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தீர் அப்படின்னே சொல்கிறாங்க. அப்போ வந்து இது மோசை கேட்கும்போது அது எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும். எவ்வளோ ஹர்ட்டிங்காக, ரெண்டுமே கீழே தான் எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்றத வந்து நம்ம யோசிச்சு பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா வந்து மோசே வந்து ஃபர்ஸ்ட்ல மோசையும் மக்கள் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து நிறைய அதிசயங்கள் எல்லாமே வந்து பார்க்குறாங்க. அந்த 10 வாதையிலேருந்து எவ்வளோ ஆண்டு வந்து அந்த எகிப்தியர்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கு இவங்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஷியேஷனை வந்து ஆண்டவர் காமிச்சாங்க. ப்ளஸ் வந்து ரெட் சி வந்து எவ்வளோ ஒரு பெரிய அதிசயம், அதையும் பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு வந்து ஆண்டவர் போஷிக்கிறதையும் பார்க்குறாங்க. பட் இந்த டைம் வந்து மோசிக்கு அது கேட்கும்போது ஆக்சுவலாக ரொம்ப ஹர்ட்டாக இருந்திருக்கும். பட் இதில் வந்து காடோட ரெஸ்பான்ஸ் கோவமாக இல்லை, காட் வாஸ் கம்பேஷனேட். ஸோ மோசே வந்து கல்லறைய வரும்போது மோசே வந்து சொல்வார், இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மக்களை நான் என்ன சொல்கிறது, இவங்க வந்து என்ன செய்கிறது, இவங்க என் மேலே கல்லறையை பார்க்குறாங்கன்னொடனே காட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போ, நீ வந்து இந்த மாதிரி நீ உன்னோட கோல் எடுத்துகிட்டு போய் ஓரேப் அப்படின்ற மலையில் போய் கண்மலையில் போயிட்டு அடி, நான் வந்து அந்த கண்மலையில் அப்போ வந்து ஜனங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வரும். அதே மாதிரி தண்ணி வருது, எல்லாரும் குடிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து தான் மாசா மேரிபா அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. மாசா அப்படின்றதுக்கு வந்து என்னன்னா டெஸ்டிங் அப்படின்ட்டு அர்த்தம். மேரிபாக்கு வந்து குவாரலிங், சண்டை போடுறாங்க. அதாவது தேவனை வந்து பரிச்சு பார்த்த இடம், டெஸ்ட் பண்ண இடம் அப்படின்றனால அந்த இடத்துக்கு வந்து மாசா மேரிபா அப்படின்ட்டு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னன்னா ஆண்டவரை வந்து பரீட்சை இந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து பரீட்சை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக பரீட்சை பார்க்குறது அப்படின்னா என்னன்னா, உண்மையாவே ஆண்டவர் எங்க கூட இருக்காங்களா, அதாவது அந்த 7வது வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள் அப்படின்ட்டு. ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது வசனம் எப்படி சொல்றதுன்னா, கர்த்தரின் கட்டளையின்படி அவங்க வந்து ஒபே பண்ணி ஒரு இடத்துக்கு போறாங்க. ஆனா அந்த இடம் வந்து இந்த மக்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, அங்க ஒரு குறை இருக்கு. உடனே அவங்களுக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, கர்த்தர் நம்மோட இருக்காங்களா இல்லையா, நம்ம நடுவில் இருக்காங்களா இல்லையான்னு ஒரு கொஸ்டின் வருது. ஸோ இதே சீக்வென்ஸ், இதே மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நம்மளோட லைஃப்ல நிறைய பாயிண்ட்ல வந்திருக்கும். நிறைய இதுல நம்ம ஆண்டோட சத்தத்தை கேட்டு ஆண்டருக்கு நம்ம கம்ப்ளீட்டா ஒபே பண்ணி தான் ஒரு இடத்துக்கு போவோம். ஆனா அந்த இடம் வந்து ரொம்ப நம்ம எதிர்பார்த்துப்போம். ஓகே, நான் ஆண்டரை நம்பி தானே போறேன், நான் ஆண்டோட வசனத்துக்கு ஒபே பண்ணி தானே போறேன். ஆனா வந்து இது என்னது, ப்ராஸ்பரஸா இல்லையே, இல்லைன்னா வந்து ரொம்ப ஹாப்பியா இல்லையே, ரொம்ப கம்ஃபர்டபுளா இல்லையே, இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து யோசிப்போம். ஆனா வந்து ஆண்டவர் வந்து அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல நம்மள வந்து அனுமதிக்கிறாங்க அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவரோட ஒரு பெரிய மிராக்கிள் வந்து அஹெட்டா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அந்த மிராக்கிள பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த இஸ்ரவேல் மக்கள் மாதிரி நம்ம முறுமுறுக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. நிறைய நேரம் இந்த இஸ்ரவேல் மக்கள் நான் சின்ன வயசுலலாம் வாசிக்கும்போது, என்ன இவங்க இப்படி இருந்திருக்காங்க, இவ்வளோ அதிசயங்களை பார்த்து கூட ஈஸியா அதை மறந்துடுறாங்களே, எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் ஈஸியா முறுமுறுத்துறாங்க அப்படின்னு தோணும்.
பட் வந்து நான் வளர வளர தான் பார்க்குறேன், ஐ மைசெல்ஃப் வாஸ் அன் இஸ்ரேலைட் மாதிரி தான் நான் நெறைய தடவ பிஹேவ் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலேருந்து என் லைஃப் ஜர்னி ஃபுல்லா பார்த்தா ஒரு ஒரு இஸ்ரவேல் ஜர்னி மாதிரி தான் இருக்கும். ஒரு வனாந்திர வாழ்க்கை மாதிரி தான். நம்மளோட எல்லா லைஃப்புமே ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான். ஸோ வந்து அதில பார்த்தோம்னா, ஆண்டவர் வந்து ஒவ்வொரு விஷயங்கள்லயும் அவ்ளோ அழகா, அவ்ளோ அதிசயங்கள், அற்புதங்கள் நம்ம வந்து நம்மளோட லைஃப்ப திருப்பி பார்க்கும்போது அவ்ளோ விஷயங்கள் இருக்கும். ஆனா ஒரு புது சிச்சுவேஷன் ஒரு ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் வந்த உடனே நம்மளுக்கு என்ன ஒரு தோணும்? ஃபர்ஸ்ட்டு வந்து வேற எதையுமே நம்ம ப்ளேம் பண்ண மாட்டோம். கர்த்தர் என் கூட இருக்காங்களா இல்லையா? நான் கர்த்தர நம்பி தான் இத பண்ணேன். நான் பிரேயர் பண்றேன்ல அப்படின்ற மாரி. ஆனா வந்து மத்தேயு 4:7ல வந்து ஜீசஸ் வந்து அந்த சாத்தானோட டெம்ப்டேஷன் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தரை உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. ஸோ நம்ம வந்து ஆண்டவர பரீட்சை பார்க்கக்கூடாது. நமக்கு அந்த டைம் டவுட் வருதா? நமக்கு ஒரு கொஸ்டின் வருதா? அப்படின்னா, நம்ம அண்டர் ஹியூமிலியேஷன் நம்ம பிரேயர்ல போய் ஆண்டவர்ட்ட கேட்கணும். ஆண்டவரே, இது என்ன நீங்க என்ன வழியில எனக்கு நடத்துறீங்கன்னு தெரியல. பட் ஐ கம்ப்ளீட்லி சரண்டர் லார்ட். நீங்க உங்க வழியில என்ன நடத்துங்க. எனக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது. பட் நீங்க என் கூட இருக்கீங்க. அது மட்டும் எனக்கு தெரியுது. நீங்க என்ன நடத்துங்க அப்படின்ட்டு நம்ம சரண்டர் பண்றதுக்கு கத்துக்கணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் போர்ஷன். இதுக்கு அடுத்து வந்து என்னன்னா, ஆ அம் அ 17வது அதிகாரம் 8லருந்து 16 வரைக்கும் அமலேக்கியர்கள் கூட வந்து ஒரு சண்டை வருது இந்த இடத்துல. ஸோ அங்க போறாங்க. இதுதான் அவங்க ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஃபைட் இந்த ஜர்னில. ஸோ அமலேக்கியர்கள் வந்துட்டு சண்டைக்கு வராங்க. ஸோ அந்த டைம் என்ன நடக்குதுன்னா, மோசஸ் வந்து ஜாஷுவா கூப்பிட்டுட்டு, "நீ வந்து குரூப் ஆஃப் பீப்பிள் கூட்டிட்டு போய் சண்டைக்கு போ. நான் வந்து அந்த மலையில போய் வந்து அ நான் வந்து உட்காந்துக்குவேன்." அப்போ வந்து அது அந்த மலை வந்து அது நேம் சொல்லல. மலை உச்சியில போய் நான் ஏறி இருந்துக்குவேன். அப்ப என் 2 கையையும் வந்து அவங்க புடிச்சுக்குவாங்க. ஆ யாரெல்லாம் புடிச்சுக்குவாங்க அப்டின்னா, ஆ காலேபும், அம் ம் இன்னொருத்தவங்க. ஆர் ஆம் சொன்ன மோசே 2 பேர் வந்து அவங்க அவங்க 2 பேரோட அவங்களோட கையவும் அவங்க வந்து தூக்கி புடிச்சுக்குவாங்க. ஸோ அந்த டைம் வந்து என்ன நடக்கும் அப்டின்னா, கீழ வந்து ஜாஷுவாவும், அமலேக்கியர்களும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ யோ அ மேல பார்த்தா இவரு மோசே வந்து அந்த கோல வச்சுட்டு இவங்க மேல தூக்கி பிடிச்சுட்டே இருப்பாரு. ஆக்சுவலா அவரால ஃபுல்லாவே தூக்கி பிடிச்சுட்டே இருக்க முடியாது. ஆக்சுவலா இதுல என்ன நடக்கும்னா, எப்பல்லாம் மோசேயோட கை வந்து மேல இருக்கோ, அப்போ வந்து ஜாஷுவாவும் அவங்களோட குரூப்பும் அமலேக்கியர்கள மேற்கொள்வாங்க. அதாவது அவங்களோட சைட் விக்டரி மாரியே இருந்துட்டே இருக்கும். பட் வென்னெவர் அந்த கோல் கீழ இறங்குதோ, அப்போ வந்து இந்த இவங்க வந்து அ அமலேக்கியர்கள் வந்து மேற்கொள்ற மாதிரியா இருக்கும். ஸோ வந்து எப்பல்லாம் கை தூக்கிட்டே இருக்கோ, அப்போ அவங்களுக்கு விக்டரி. ஸோ அதனால அவரோட கைய ஏந்துறதுக்கு 2 பேரும் சப்போர்ட்டிவாவே இருப்பாங்க. ஸோ இதுல வந்து அப்போ லாஸ்ட்ல என்ன நடக்கும்னா, தென் தே வில் வின். அப்போ இவங்க வின் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்கன்னா, யெகோவா நிஸ்ஸி அப்படின்ட்டு பேர் வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்லுவாங்க மோசேக்கு அப்படின்னா, தலைமுறை தலைமுறையா வந்து நான் அமலேக்கியருக்கு விரோதமா இருப்பேன். ஏன்னா வந்து அவங்க இங்க வந்து என்னோட ஜனங்களுக்கு எதிரா அவங்க வந்தனால அப்படின்ட்டு. ஈவன் வந்து நெறைய இப்போ இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கிற நெறைய பேரோட மெயினா இது வந்து அமலேக்கியர்கள்ல இருந்து வந்தது அப்படின்ற மாரி சில ஆர்டிகிள்ஸ் வந்து நான் பார்த்தப்ப சொல்லிச்சு. ஸோ அந்த டைம் ஆண்டவர் சொன்ன சில விஷயங்கள் வந்து இப்ப வரைக்கும் ஃபாலோ ஆகுது. இன்னொன்னு வந்து இதுல நம்ம சொல்லப்போனா அப்படின்னா, அவ ஆண் அவ யு மோசோ மோசேயோட கை மேல இருக்கும்போது விக்டரி இருந்தது. ஸோ நெறைய நேரம் வந்து சில விஷயங்களுக்கு நம்ம பெர்சிஸ்டன்ட்டா வந்து பிரேயர் பண்ணிட்டு, நம்ம வந்து கைகள உயர்த்தி, நம்மளோட கைகள உயர்த்துறத எப்படி சிம்பலைஸ் பண்ணலாம்னா, பெர்சிஸ்டன்ட், கன்சிஸ்டன்ட் பிரேயர் லைஃப். சில விஷயங்களுக்காக நம்ம வந்துட்டு கைகள நம்ம அவரோட கை இறங்கும்போது அந்த ஆப்போசிட் சைட் விக்டரி ஆகுற மாரியும், நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எப்பவுமே வந்து ஒரு கன்சிஸ்டன்சி நம்ம மேல போயிட்டே இருக்கோம். ஆண்டவருக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கா இருந்துட்டே இருக்கோம் அப்படின்னா, அந்த நம்மளோட ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல நம்ம வந்து சாத்தான மேற்கொண்டுட்டே இருக்கலாம். ஆனா எப்போ நம்மளுக்கு அது வந்து குறையுதோ, அப்போ வந்து இந்த வேர்ல்டு வந்து நம்மள என்கல்ஃப் பண்றத நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ வந்து இது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலா எடுத்துக்கலாம். இன்னொன்னு நான் இதே மாரி லிட்ரலா ஒரு என்னோட லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னன்னா, 12த் ஸ்டாண்டர்ட் யூசுவலா என்னோட எக்ஸாம்ஸ் எல்லா டைமுமே அம்மா வந்து 3 ஹார்ஸ் எக்ஸாம்னா 3 ஹார்ஸுமே ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாங்க எனக்காக. ஸோ வந்து ஐ அம் ஸோ பிளெஸ்ட் டூ ஹேவ் ஹர். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் போயிருந்தேன். அண்ட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் த பிரசன்ஸ். நான் எக்ஸாம் எழுதும்போதெல்லாம் ஐ ஃபீல் த பிரசன்ஸ். ஓகே, ஆண்டவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றத நான் உண்மையாவே ஃபீல் பண்ணுவேன். கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது, இன் பிட்வீன் வந்து ஒரு 1 ஹவர் எனக்கு வந்து ஒரு மாரியா ஒரு மென்டல் கிளட்டர் ஆன மாரி, எனக்கு ஒரு கிளாரிட்டியே இல்ல. எனக்கு எழுதுறதுக்கே எதுவுமே வந்த மாதிரி தெரியல.
தென் ஐ வாஸ் லைக் என்னடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த உடனே அம்மாட்ட கேட்டேன், அம்மா நீங்க இன்னைக்கு ஃபுல்லா எனக்காக ப்ரேயர் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டேன். அம்மா சொன்னாங்க, இன் பிட்வீன் 1 hour வந்து யாரும் வந்துட்டாங்க, ஸோ எனக்கு அந்த 1 hour ப்ரேயர் பண்ண முடியல. ஐ வாஸ் லைக் லிட்ரலா நான் இதை அப்படியே ஃபீல் பண்ணேன், இந்த போர்ஷன் அப்படியே என் லைஃப்ல ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது. அப்போ அம்மா எனக்காக ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கும்போது ஆண்டவர் அங்கே எனக்காக யுத்தம் பண்ணாங்க அப்படின்றத ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இது வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் திங் தான், அதாவது ஒரு எக்ஸாம் தான் அது. இப்போ எனக்கு யோசிச்சு பார்த்தா அது ஆஃப்டர் ஆல் எக்ஸாம் அப்படின்னு தோணுது. ஆனா அந்த விஷயத்துக்கே அம்மாவோட ப்ரேயர்லாம் ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணும்போது பெரிய பெரிய விஷயங்களுக்கும் ப்ரேயர் வந்து இட் இஸ் சோ பவர்ஃபுல் தட் இஃப் வி ப்ரே டு த லார்ட் கன்சிஸ்டன்ட்லி கண்டிப்பா வந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையிலும் சரி, நம்ம வந்து ரிவைவல்லையும் சரி, மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்றதுலையும் சரி, எல்லாத்துக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் கண்டிப்பா அது வந்து பதில் செய்யற தேவனா இருப்பாங்க. ஸோ இது வந்து 17வது அதிகாரம் ஃபுல்லா. அடுத்தது வந்து 18. ஸோ 18ல வந்து 1ல இருந்து 12வது வசனம் வரைக்கும் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, எத்ரோ அதாவது மோசேயோட மாமா அவங்க வந்துட்டு மாமாவும் ஆக்சுவலா அவரோட ஒய்ஃப், அவங்க மாமா பிள்ளைங்க எல்லாம் தனியா தான் இருந்திருக்காங்க போல. இந்த ஜேர்னில வந்து மோசஸும் ஆரோன் மட்டும் முதல்ல இங்க இந்த பீப்புள வந்து சேவ் பண்றதுக்காக தனியா தான் ஆக்சுவலி மோசஸ் வந்திருப்பாங்க. மோசஸ் அவரோட ஃபேமிலி, அவங்க மாமாலாம் தனியா வேற ஒரு இடத்துல தான் இருக்காங்க. ஸோ அங்கிருந்து இதெல்லாமே கேள்விப்படுறாங்க போல. ஜெத்ரோ, அப்புறம் இவங்க மாமனாரு, அவங்க ஒய்ஃப், பிள்ளைங்கலாம் இதை பத்தி கேள்விப்படுறாங்க. இவ்வளோ பெரிய காரியங்களை ஆண்டவர் செஞ்சாங்கன்னு கேள்விப்பட்டு மோசஸை மீட் பண்றதுக்காக வராங்க. ஸோ வந்தப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களோட அவரை மீட் பண்றாங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு வெல்கம் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து விஷ் பண்ணிக்கிறாங்க. 2 பேரோட நலம் விசாரிச்சுக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லாஸ்ட் அந்த 11th வேர்ஸ்ல வந்து மாமா என்ன சொல்லுவாங்க, கர்த்தர் எல்லா தேவர்களிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி ஸோ வந்து சர்வாங்க தகன பலியெல்லாம் வந்து செலுத்துறாங்க. ஸோ வந்து இந்த ஆண்டோட செயல்கள் எல்லாம் கேள்விப்பட்டு ஆண்டவர் எல்லாரிலும் பெரியவர் அப்படின்ட்டு. ஸோ வந்து நிறைய நேரம் நிறைய மிராக்கிள்ஸ் மூலமா, நிறைய ஆக்ஷன்ஸ் மூலமா நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு பெரியவரா இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து உணர்றோம். ஸோ அதே இதை உணர்ந்துதான் இதுல வந்து எத்திரோ வந்து ஆண்டோட மகிமைப்படுத்தி வந்து மோசஸ்க்கு வந்து சொல்றாங்க. ஸோ இதுல எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, கூடவே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த மக்கள் வந்து அப்பப்ப மறந்துடுறாங்க. பட் இதெல்லாம் கேள்விப்பட்டவங்க வந்துட்டு அவ்வளோ வந்து ஆண்டவர் வந்து மகிமைப்படுத்துறாங்க. ஸோ வந்து நிறைய நேரம் ஈவன் ஒரு ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியனா இருக்கிற நம்ம வந்து ஆண்டவர் ஆண்டவர் பெரியவர் அப்படின்றத வந்து உணர மாட்டோம். நிறைய நேரம் நம்ம வந்து அதை ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்குவோம். ஆண்டவர் தானே அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். பட் ஆண்டவர் இவ்வளோ பெரியவர், இவ்வளோ பரிசுத்தர், அந்த பரிசுத்தர் என்னோட தேவன் அப்படின்ட்டு அந்த புதுசா ரட்சித்து வரவங்க, புதுசா சேவாய் சால்வேஷனுக்குள்ள வரவங்க கிட்ட நம்ம அதை அப்படியே பார்க்க முடியும். ஸோ வந்து அதே மாதிரியான ஒரு விஷயம் நம்ம கிட்டயும் இருக்கணும். ஆக்சுவலா நம்ம வந்துட்டு அந்த ஆதியில உள்ள அன்புன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா உண்மையா ரட்சிக்கப்பட்ட அந்த ஒரு லவ், அதாவது நான் வந்து இந்த இந்த மன்னிப்புக்கு பாத்திரதே கிடையாது. ஐ எம் நோ வே டிசர்விங் திஸ் லவ் ஆஃப் காட். என்னோட நான் நல்லது செய்யறதுனால ஆண்டோட பார்வையில நல்லது ஆக முடியாது. ஆனா ஆண்டவர் வந்து அவரோட ரத்தத்தை சிந்திருக்காங்க. அவரோட உடலே வந்து எனக்காக கொடுத்திருக்காங்க. ஸோ வந்து அந்த அடிக்கப்பட்டது எல்லாமே என்னோட ஹாப்பினஸ்க்காக, அவரோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு தழும்புகளும் நான் ஹாப்பியா இருக்கிறதுக்காக, நான் ஃப்ரீடமை வந்து அனுபவிக்கிறதுக்காக, நான் ஹீலிங்கா அனுபவிக்கிறதுக்காகன்றதை நம்ம வந்து உணரும் போது நமக்கு வந்து அப்படி ஒரு ஆண்டவர் மேல அந்த அன்பு வரும். ஸோ அதே அன்பு நமக்கும் வேணும், நமக்கு எப்பவுமே வேணும். நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு கஷ்டமா ரிச்சுவலா வந்து நம்ம வந்து ஆண்டவர் தேடாம உண்மையான இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நம்ம ஆண்டவரை அன்பு செய்யணும் அப்படின்ட்டு நான் வந்து இதுல வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த போர்ஷன் வந்து என்னன்னா, வேர்ஸ் 13ல இருந்து அப்புறம் அந்த சாப்டர் முடியிற வரைக்கும் 27 வரைக்கும். ஸோ இதுல வந்து அடுத்து என்ன பாக்குறாரு, மாமா வராங்க, மோசே பாக்குறாங்க. அப்புறம் அந்த எத்ரோ வந்து அவனை நோட்டீஸ் பண்றாரு. என்ன நோட்டீஸ் பண்றாருன்னா, மோசே வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் சாயங்காலம் மட்டும் எல்லா ஜனங்களும் வந்து மோசே கிட்ட விசாரிச்சுட்டு இருப்பாங்களாம். நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ், இல்ல ப்ரேயர்ஸ் எது வேணாலும் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது கடவுளை குறிச்சு அவங்கள்ட்ட விசாரிச்சாங்க அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ஐ திங்க் தேல் பி கம்மிங் அண்ட் ஷேரிங் தேர் கன்சர்ன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாத்துக்கும் மோசே வந்து கடவுளுக்குரிய கைடன்ஸ் அப்புறம் எல்லாமே வந்து மோசே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து என்னன்னா அவருக்கு ரொம்ப பேர்டன்ஸமா இருக்கு. ஆக்சுவலி எல்லாமே இவர் ஒருத்தரே பண்றாரு. த ஒன்லி லீடர்
இவரே எல்லாமே பண்றத வந்து எத்துற பாக்குறேன். ஸோ பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஒர்க்க நீங்க ஷேர் பண்ணி பண்ணலாம். உங்களோட ஒர்க்ஸ நீங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணலாம். ஆனா அதுக்கு நீங்க வந்து எந்த மாதிரியான பீப்பிள் வந்து செலக்ட் பண்ணணும்னா 4 கிரைட்டீரியாஸ் அவங்களுக்கு வச்சுக்கோங்க. காட் ஃபியரிங்கா இருக்கணும். அதாவது தேவனுக்கு பயந்தவர்களா இருக்கணும். உண்மை உள்ளவர்களா இருக்கணும். பொருளாசை இல்லாதவங்களா இருக்கணும். அத மாரி டேலண்டடா இருக்கணும். திறமையுள்ள மனிதரா வந்து நீங்க தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொண்டு என்ன பண்ணணும்? 1000 பேருக்கு ஒருத்தவங்களுக்கும், 100 பேருக்கு ஒருத்தவங்களும், 50 பேருக்கு ஒருத்தவங்களும், 10 பேருக்கு ஒருத்தவங்களும் அப்படின்ட்டு கேட்டகரியா பிரிச்சு நீங்க வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி அசைன் பண்ணுங்க. எல்லாமே நீங்க பண்றது டிஃபிகல்ட் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஐடியாவா இருந்தது. உடனே மோசே வந்து அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஸோ அதே மாதிரி எல்லாருமே பண்றாங்க. இது வந்து நம்ம லைஃப்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நெறைய நேரம் சில ஒர்க்ஸ் வந்துட்டு இப்ப ஆண்டவர் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க ஒரு சில விஷயங்கள். நான் வந்து பர்சனலா என்னைய வச்சு நான் சொல்லணும் அப்படின்னா, நெறைய விஷயங்களுக்கு மத்தவங்களோட ஹெல்ப் நம்ம கேட்கக்கூடாது. எனக்கு தானே இந்த வேலை. அப்ப நானாவே தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்ட்டு போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மண்டைய உடைச்சுட்டு அது வந்து மத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டா அது சரியா இருக்காது. அந்த மாரிலாம் சில நேரம் பண்ணுவேன். நான் தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். பட் ஆக்சுவலி ஐடியலா பார்த்தா இதுலருந்து நம்ம பார்த்தோம்னா, எந்த ஒர்க்குமே நம்ம ஷேர்டா இல்லைன்னா யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டு நம்ம பண்றதுனால தெர் இஸ் நத்திங் ராங் ஆக்சுவலா. நம்ம வந்து ஒரு லீடர், ஒரு பெர்ஃபெக்ட்டான லீடர்னாலே லீடர் தான் எல்லாம் பண்ணணும்னு கிடையாது. ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு லீடர், இப்ப நமக்கு ஒரு பொசிஷன் ஆண்டவர் ஒரு அத்தாரிட்டில ஒரு பொசிஷன் குடுத்துருக்காங்க அப்படின்னா, அதை எல்லாமே நம்மளால பண்ண முடியாது. ஸோ சில நேரம் நம்ம பண்ண முடியலன்னே டென்ஷன் ஆகும். அப்படி டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. எதுனாலுமே வி ஷுட் பி டேலண்டட் எனஃப் டு ஷேர் த ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். ஷேர் பண்ணி அவங்கள நம்ம ட்ரஸ்ட்டும் பண்ணணும். ட்ரஸ்ட் பண்ணாதான் நம்ம டென்ஷன் இல்லாம இருப்போம். ஸோ அதுல நம்ம யாருக்கும் ஷேர் பண்ணி ட்ரஸ்ட் பண்ணணும். அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளோட ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஷேர் பண்றதுக்கு கத்துக்கணும். இன்னொரு விஷயம் நான் என்ன பார்த்தேன்னா, அந்த மோஸ்ட்லி வந்து எப்படி மார்னிங் டு நைட் வந்து ரொம்ப பிஸியா இருந்தாரு இல்லையா? ரொம்ப ஒர்க் அவருக்கு பர்டன்சமா இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நெறைய நேரம் நான் வந்து அப்சர்வ் பண்ண விஷயங்கள் என்னன்னா, அதாவது ரொம்ப பிஸியா ஒர்க் பண்றது, ஃபுல் டே வந்து ஆக்குபைடாவே இருக்கிறத வந்து ஒரு ப்ரைடா நான் நெறைய பேர்ட்ட பார்க்குறேன். நான் நெறைய ஒர்க் பண்றேன். நான் காலைல நைட் வர வேலை பார்க்குறேன். நான் டயர்டாவே இருக்கேன். நான் வந்து பிஸியா இருக்கேன். அப்படின்ற மாரி நெறைய பேர் வந்து அந்த பிஸியா இருக்கிறத ஒரு ப்ரைடா சொல்றாங்க. நான் நெறைய வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாரி. பட் நான் என்ன நெனைக்கிறேன்னா, நம்ம வந்து பிஸியா இருக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மள உருவாக்கல. நம்ம என்ன பண்ணாலும், நம்மளோட பிரையாரிட்டி ஃபர்ஸ்ட் தேவனோட ராஜ்யம். ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி ஆண்டவருக்கு டைம் இருக்கா? அதுக்கு அடுத்தது ஃபேமிலிக்கு டைம் இருக்கா? அதுக்கு அடுத்தது தான் ஒர்க் வரணும். ஸோ வந்து நம்ம எந்த விஷயம் நம்ம யோசிச்சாலும், நம்மளுக்கு இந்த பிரையாரிட்டில நம்ம வந்து ஒவ்வொரு நாளையும் நம்ம யோசிக்கிறோமா? ஒர்க்கஹாலிக்கா இருக்கிறனால எல்லாரும் பாரு இந்த பிள்ளை எவ்ளோ வேலை செய்யுது அப்படின்னு நல்ல பேர் வாங்குறதுக்கோ, இல்லன்னா ஒரு செல்ஃப் பிட்டிக்காக நம்ம பண்றதோ அவசியமே இல்லன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துலயுமே அந்த ஒரு பிஸியா எல்லாமே நானே எடுத்து போட்டு பண்றதுல வந்து தேர் இஸ் நத்திங் பிரைட். எதனாலும் வந்து முதல்ல ஆண்டோட பிரசன்ஸ்ல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அடிக்வேட் டைம் நம்ம வச்சிருக்கோமா அப்படின்றத நம்ம கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஆண்டவர் வந்து அதுதான் அடுத்த ஒரு ப்ரையாரிட்டியா நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அடிக்வேட் டைம் இருக்கான்னு யோசிக்கணும். அதுக்கு அடுத்துதான் நம்ம ஸ்டடீஸ் ஒர்க்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ப்ரையாரிட்டியும் வந்து ஆண்டவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று எப்பவுமே பிஸியா இருக்கணும்னு சொல்லி நம்ம டென்ஷனா இருக்கக்கூடாது. வி ஷுட் ஹேவ் அவர் ஓன் ரிலாக்ஸ் டைம். மெயினா வந்து ஆண்டரோட டைம்லயே ஆண்டர் கூடயே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்னுமே பெட்டரா இருக்கும். ஸோ வந்து இது எல்லாமே ஆவியானவர் நமக்கு அப்ளை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்றேன். ஆமென். தேங்க்யூ ஜெபிஷா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா இதுல கடைசியா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபுல் டே நம்ம ரொம்ப ஹெக்டிக் ஷெட்யூல் ஓடிட்டே இருக்கிறோம். பட் அது வந்து தேவையில்லை. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் நிறைய ஒர்க் இப்போ அப்படி ஆயிருது. நிறைய பேரோட ப்ரொஃபஷன் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபுல் டே ஹெக்டிக்கா இருக்க மாதிரியே போகுது. பட் தட் இஸ் நாட் நெசசரி அப்படிங்கிறது எனக்கு அந்த பாயிண்ட் பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி வேற யாராவது ஏதாவது ஷேர் பண்ணுமா? ஓகே, நம்ம ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா ஷாரன் அக்கா தான் க்ளோசிங் ப்ரேயர். அவங்க இல்லை. வேற யாராவது பண்ண முடியுமா க்ளோசிங் ப்ரேயர்? அக்கா நான் பண்றேன். ஓகே கல்யாணம். ஓகே.
அன்புள்ள ஆண்டவரே, நேரத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த ஈவினிங் டைம்ல கூட நாங்க எல்லாரும் சேர்ந்து பைபிள் ஸ்டடி பண்ண உதவி செஞ்சீங்க. அதுக்காக நன்றி. இந்த போர்ஷன் மூலமாக கூட நீங்க எங்களோட கூட பேசின தயவுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்க இன்னைக்கு கற்றுக்கொண்ட வண்ணமாக நாங்க எங்களுடைய லைஃப்பை லீட் பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க பலன் தாங்க. இந்த புதிய மாதத்தையும் இந்த புதிய வாரத்தையும் உடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம்.